இன்னைக்கு 12th ரிசல்ட் டே. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 9:15க்கு மாற்றி விட்டுட்டாங்க. ஒரு பயத்தில் இருக்கும்போது எங்கள் பாட்டி கேக் எடுத்துகிட்டு வந்து வாயில் வச்சாங்க. 1.5 months ஆக போகுது. இந்த 1.5 months நான் வீட்டை விட்டு வெளியவே போயிலேருந்து கறி எழுதி போட்டீங்களான்னு வருவோம். ஆமாம், அப்படி தான் வருவோம். இதில் வேறு ஒரு டைம் வந்து ஜிக்னா டேன்னு நாங்களும் ஒன்று வச்சுக்கிட்டது. அது அப்படி ஒரு டே கிடையாது. இல்லை மூஞ்சியோட நாங்கள் ஊரையே சுற்றிக்கிட்டு இருந்தோம் சைக்கிள் எடுத்து. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ராகுல் அண்ட் ரித்தி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான நாள் என்னன்னா, அதாவது இன்னைக்கு 12th ரிசல்ட் டே. மே 8. மே 8 இன்னைக்கு வந்து எனக்கு ரிசல்ட்டுங்க பயம், ரொம்ப பயம். நேரத்தில் தூக்கமே வரல. அதுதான் பயம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியோஸாக, நமக்கு என்ன மார்க் வர போது ஒரு பயமும் சேர்ந்து எல்லாம் கலந்து ஓரளவுக்கு ஆயிடுச்சு. என்னால் முடியல சுத்தமாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 40 மினிட்ஸ் தான் இருக்குது 9 o'clock ஆகுறதுக்கு. ஒரு நிமிஷம்டா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும், க்ரேஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான ஆளுங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம். ஃபாலோ பண்ணாங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. பயமாக இருக்குது. நான் இங்கே மனசு வருது. இனி 10 மினிட்ஸ் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. அம்மாவும் வெளியே போயிருக்காங்க, வரணும். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 9:15க்கு மாற்றி விட்டுட்டாங்க. அதாவது இப்போ 9:15க்கு மாறிடுச்சு. 9 o'clockலேருந்து ரிசல்ட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்படி தள்ளி தள்ளி வைக்கிறதா நமக்கு எச்சா பயமும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பயமுறுத்தி என் கையெல்லாம் நடுங்குது. கண்டவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாத்தோட நிலைமை மோசமாக இருக்குன்றாங்க. கடவுளே. 1 hour later. காய்ஸ், நமக்கு வந்து ரிசல்ட் ஃபைனலாக வந்துடுச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டு, லிட்ரலி எனக்கு வந்து ஆக்சுவலி 9:15க்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. 9 o'clockன்னு சொன்னேன். நானும் பயந்துட்டு, எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, கை கால் விருத்து பார்த்துட்டு எனக்கு மூஞ்சியே விருக்க, லைக் 1000 மூஞ்சி மேலே போச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி. எனக்கு சிரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் பாஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹாப்பி ஃபீல். அப்படியே நிம்மதி ஒரு பெருமூச்சு விட்டு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து லேட்டாக தான் வந்தாங்க, பிகாஸ் வெளியே போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்வீட்ஸு நிறையா பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து மில்க் ஸ்வீட் தான் பிடிக்கும். ஆனால் டாக்டர் என்னை மில்க் ஸ்வீட்டை எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேறு இல்லை, எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கட்டும்னு கூட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிசல்ட் அப்போ ஒன்று நடந்துச்சு. நானே என்னால் பேச முடியும், அதாவது நானே ரிசல்ட்டு பார்க்க முடியும். அதாவது எப்படி சொல்கிறேன், ஒரு பயத்தில் இருக்கும்போது எங்கள் பாட்டி கேக் எடுத்துகிட்டு வந்து வாயில் வச்சாங்க. சோலி முடிச்சு பொற எல்லாம் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏறிடுச்சு. நம்ம இப்போ வந்து வாக்கிங் போகிறோம். போர் அடிக்கிறது, என்ன பண்ணுறது, லீவில் 12th லீவே அப்படி தான் போகுது. 12th அதாவது அதிசயமாக நான் இப்போ தான் வாக்கிங்கே போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 months ஆக போகுது. இந்த 1.5 months நான் வீட்டை விட்டு வெளியவே போகல. ஒரே டைம் மட்டும் தான் அப்பா கிஃப்ட் வாங்க மட்டும் வெளியே போயிட்டு வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணது போனேன். அதுக்கப்புறம் அதாவது இந்த கேட்டை தாண்டி நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஸோ இப்போ வந்து வாக்கிங் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். சரி போடுமா, இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. லைட் லிட்ரலி சன்லைட் அவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஃபேஸ் பிரைட்டாக கட்டுது. பாய். நாய் நாய் நாய். ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஐயோ செப்பல் மாற்றி போட்டிருக்கீங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதிசயம் ராகுல். வாசலுக்கே வந்துச்சு நாய். ஆமாம், நேற்று இங்கே வரைக்கும் நாய் வந்து கத்திக்கிட்டு இருந்தது. நான் பயந்துட்டேன். எங்கள் அம்மா போகிறது இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்கிற மாதிரி நடக்குது.
நாங்கள் சும்மா போயிட்டு வந்துடுறோம் ஒரு 5 நிமிஷம் உள்ளதானே பருகீங்க பேசணும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த செடி வந்து எங்கள் காம்பவுண்ட்குள்ளே தான் இருக்குது. லிட்ரலி நாங்கள் தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த செடி வந்து இங்கே இந்த புஷஸ் மாதிரி இருக்கிறது வந்து இந்த வீட்டுக்கு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. அது ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்கு தான் அங்கேருந்து அதாவது அந்த ரோட்லேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் எங்கள் வீட்டில் இங்கே வைக்கலான்னு சொன்னால் வைக்கவே விட மாட்டேறாங்க, ஸ்னேக்ஸ் தொலைங்கிறதுனால. சோஷியல் ஆன்சைட்டி இந்த அளவுக்கு வெளியே வந்து கேமரா பிடிச்சி பேசினது கிடையாது. அதுவும் நிறைய பேர்த்து கடந்தெல்லாம் வந்தது கிடையாது. கேமரா அதாவது வெளி பப்ளிக் பிளேஸ்லனால எப்படி எடுத்து பேசுறதுக்கு அளவுக்கு தைரியம் கிடையாது. இன்றைக்கி தான் தைரியம் வந்ததுனால பேசுகிறேன். லிட்ரலி அங்கே நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. போகலாம். ஆமாம், யார் வராங்க? அப்பாடா எங்களை காப்பாற்ற எங்கள் பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி வந்து எந்த பிரச்சனை நம்ம இவங்க ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இந்த ஊருக்குள்ளே இந்த தெருக்குள்ளே நாங்கள் 2 பேர் இப்போ தான் வந்திருக்கோம். அதாவது டாக்டர் வந்து என்னை வந்து வெயிட் லாஸ் பண்ண சொன்னதுனால ஒரு நைட்டில் வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு பேய்ங்க மாதிரி நான் எங்கள் அம்மாவும். பாட்டி வேணா இந்த ஊர் ஃபுல்லாகவே சுற்றிருப்பாங்க. நம்ம வந்து எங்கள் ஆக்சுவலி நான் வீட்டை கேட்டை தாண்டினது கூட கிடையாது. எங்கள் அப்பா வந்து அதே வழியில் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு தான். ஸோ அப்படி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு காட்டுறேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். வாவ் சூப்பர். நின்று காட்டு. அது ஃபோக்கஸோட அது கேமரா பின்னாடி தொடமா. நான் இப்போ தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். அழகாக இருக்குது. அது வந்து நைட் நேரம் தான் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளேயே 4 செவத்தை பார்த்துட்டு நான் தான் இருந்திருக்கேன். மற்றவங்களாம் வெளியே வருவாங்க. பிகாஸ் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவேட்டுங்கிறதுனால வெளியே யார்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், வெளியே வர மாட்டேன். ஆக்சுவலி நான் சின்ன வயசில் நிறைய போய் அதாவது ஊரே சுற்றுவோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது இப்போ 2nd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறத்துலேருந்து நான் வந்து யார்கிட்ட அதிகம் பேசல. வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்க பேர் கூட தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேர்லாம். ஆனால் சின்ன வயசில் ஊர் ஃபுல்லாக என்னோட தம்பி தங்கச்சி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவோம். அப்படி சைக்கிள் எடுத்து சுற்றுவோம். சும்மாவே எதுக்கு சுற்றுறோன்னா தெரியாது, சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்படி இருந்தது. இப்போ இப்படி மாறிட்டேன். தலைகால் புரியாமல் அதுக்கு வந்து அது காலையில் நானே என் தம்பி அவ்வளோ பிரைட்டாக போவோம். வரும்போது ரயில் இன்ஜினுக்கு கரியலி போட்டீங்களான்னு வருவோம். ஆமாம், அப்படி தான் வருவோம். இதில் வேறு ஒரு டைம் வந்து ஜிக்னா டேன்னு நாங்களும் ஒன்று வச்சுக்கிட்டது. அது அப்படி ஒரு டே கிடையாது. என்னென்னா இவ்வளோ ஜிக்னா எடுத்துக்கிட்டோம். எல்லாத்து மேலேயும் பூசிட்டு அந்த பூ அது பச்சை கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் அந்த டைமில் ரொம்ப டார்க்கு, சரியான டார்க். அந்த வெயிலில் போயிட்டு வந்து அந்த பச்சை கலர் மூஞ்சியோடு நாங்கள் ஊரையே சுற்றிக்கிட்டு இருந்தோம் சைக்கிள் எடுத்து. எங்கெங்கேயோ போனோம், ஸ்கூலை தாண்டி வீட்டை தாண்டி லிட்ரலி தெரு விட்டு தெரு தாண்டி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து வீட்டை விட்டு வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய மரத்தடியை பார்த்தா யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருப்போம். இல்லைன்னா கோயில் அது ஒரு வந்து ஒரு கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டில் போய் நாங்களாம் செட்டில் ஆயிடுவோம். அந்த அவ்வளோக்கா பெரிய கிரவுண்டு கிடையாது, சின்ன பசங்க இருக்கிற மாதிரி கிரவுண்டு. அந்த அளவுக்கு அங்கே போய் நாங்கள் இருந்துடுவோம். இப்போ வந்து அப்படி சுற்றிட்டு இருந்தோம் நானும் ஒரு ஆஃப்லோ. இப்போ வந்து நாங்கள் 2 வீட்டை விட்டு வெளியே போகிறது கூட கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து அவங்க ஏஜ் பசங்க, எங்கள் ஏஜ் பசங்க யாரும் கிடையாது. நாங்கள் வந்தபோது நானும் என் தம்பி மட்டும்தான் ஷட்டில் கிளாக் விளையாடணுன்னா இந்த ரோட்டில் விளையாடி சுற்றிக்கிட்டு இருப்போம். கிரிக்கெட் விளையாடுறதும் நானும் அவனு மட்டும்தான் விளையாடுவோம். ஏன் நான் வர மாட்டேனா? இவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பால் போட்டுட்டு வீட்டு பக்கம் வந்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட வாக்கிங் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. என்னோட ரெக்கார்டு. ஒரு சில டைம் வேணால் நான் என்னோட இன்செக்யூரிட்டிஸை பீட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வெளியே உட்கார்றது அப்படின்னு. லிட்ரலி எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு பார்க்கறதே ரொம்ப ரேரு. எப்படின்னா அது வந்து டைமிங் பஸ்ஸு. காலையில் 8:30 6 o'clock வெளியே போகும். இப்படி தான் அது 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு இப்படி வரதுனால பஸ்ஸே நாங்கள் பார்க்க மாட்டோம். பஸ்ஸே வராது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு டைமுக்கு விடுவாங்க. எங்கள் அம்மா இப்போதைக்கு என்னை வீட்டுக்குள்ளே விடுறதா இல்லை. ஸோ இப்போ வந்து நல்லா இருக்குது. வெளியே இப்படி வந்து ஜாலியாக தனியாக பேசிட்டு போகுது. இப்போ எல்லாம் நினச்சிருப்பாங்க நான் இப்படி சுற்றிட்டு வரதை பார்த்து பைத்தியம் மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு. வழி இல்லை. பாட்டி இங்கே கூட தான் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியுறாங்க பாரு. அப்படியே பொறுமையாக பேசிட்டு வருது. எங்கள் பாட்டி மட்டும் தான் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. பறவை
ஸோ நீங்களும் இந்த வெயில் காலத்துக்கு நிறைய பறவைகளுக்கு தண்ணி வைங்க. இங்கே செம்ம ஒரு ஹோல்சமான விஷயம் நடக்குது. எப்படின்னா தினமும் காலையிலேயும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது அந்த குண்டா டிஃபன் பாக்ஸு அதில் வந்து குருவிங்க வந்து குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். இப்படி தான் வந்து மரத்தில் ஏறிட்டு அது பார்க்கவே நல்லாயிருக்கும். ஆனால் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த டைமில் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டேன், அப்போ கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. ஒரு சில டைமு இந்த குருவிங்க தான் அந்த இந்த பேர் ஏதோ சொல்லுவாங்களே வென்டிலேட்டரா சம்திங் ஏதோ ஒன்று அந்த கிச்சனுக்குள்ளே வைக்கிற அந்த ஓட்டை வழியாக வந்து வெளியே போக முடியாது, அதாவது வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்கடா போச்சு கொண்டு அப்புறம் வந்து கதவை எங்கள் பாட்டி தான் வந்து திறந்து விட்டு அமுச்சுடுவாங்க. ஏன்னா இங்கே 2 பேருக்குமே பயம். இங்கே பாருங்க கருப்பு குருவி ஏதோ ஒன்று, இது என்னடி தெரியலையே, மைனாவோ இருக்கலாம். எங்கள் அம்மாட்ட தான் வீடியோ கட்டும்போது பேசணும். ஸோ இங்கே நிறைய கிளி வரும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா நிறையா பறவைகளாக வரும். அதை நீங்கள் பார்த்து நம்ம மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிதான் தெரில. கண்ணாடியில் நம்ம மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது கேமராவில் பார்த்தா கன்றாவின் முழு உருவமாக இருக்குது. லிட்ரலி அப்படி தான் இருக்குது. கண்ணாடியில் பார்க்கும்போது என் ஸ்கின் கலர் லிட்ரலி அழகாக இருக்குது. என் ஃபேஸ் இல்லை ஹேர் ஸ்டைல்லாம் ஓகே ஓரளவுக்கு ஓகே, பட் நல்லா இருந்தது. ஆனால் இதில் பார்க்கும்போது என்ன பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் க்ரேஸியாகவும் லிட்ரலி ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏதோ போச்சுங்கிற அளவுக்கு இங்கே ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா கூட வாக்கிங் போனேன், அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணாங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.